வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு ஓடணும், அவ்வளோதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கல. அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், இல்லை எப்படி நான் போய் அங்கே போய் வாழ போகிறேன், எதுவுமே யோசிக்கல. என்னோட தேவை, முதல் தேவை இங்கேருந்து கிளம்பணும், போகணும். அது ஒன்று தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. நான் அப்புறம் பம்பாய்க்கு ஓடிட்டேன். நானும் இல்லை, என்னோட சக திருநங்கைகள் யோசிக்கிறது இதுதான். நம்மளை ஒரு நிமிஷம் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னாலே அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் வராது. ஆனால் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பெண்ணை விட நீ அழகா இருக்க, செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதை நான் சத்தியமாக என்னால் அதை ரெகனைஸ் பண்ணவே முடியல. எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கேன், ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் கீழே வரல, நான் மேலே மிதந்துட்டு தான் இருக்கிறேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளாக் எடுத்துருவேன். ஏன்னா பிளாக் எல்லாத்துக்குமே பிளாக்னா உயிர். அந்த இதில் வந்து எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். இதே எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த முதல் சாரீ, ஃபஸ்ட்டு சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரின்னே சொல்லலாம். இங்கே நம்ம ஊரில் வந்து நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த ஷாப்பில் சூப்பர் சாரீ கிடைக்கும்னா என்ன ஷாப்பு? நல்ல அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்கும். ரங்காச்சாரி மயிலாப்பூரில் இருக்கு. ஜாயின்ட் சாரீ 250 350 லெவலில் தான் இருக்கும். ஸோ நான் கட்டுற சாரீஸ் எல்லாம் அதுதான், அங்கே தான் எடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப கம்மி விலையில் பண்ணி தருவாங்க அந்த அக்கா வடபழனியில். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னாலே நமக்கு எக்கனாமிக்கலாக தான் நம்ம டவுன் ஆகும். வீட்டில் இருக்கிறப்ப அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம அந்த சமயத்தில் வந்து நமக்கு ஒரு வேலை இருக்காது, எதுவுமே இருக்காது. வீட்டில் இருந்து வெளியே வந்துட்டோம், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முழிச்சிட்டு இருப்போம்ல. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு ஓடணும், அவ்வளோதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்கல. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அந்த ஒரு சின்ன கதை மாதிரி தான். ஒரு துறவி சொல்லுவாங்க, மன்னனோட மகனை சொல்லுவாங்க, இவனை வந்து உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே போனால் ஒரு இறந்த புணத்தை பார்த்தாலோ இல்லை யாராவது சாமியாரை பார்த்தாலும் பையனும் சாமியாராக போயிடுவான், துறவியாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி படிச்சிருக்கேன் சின்ன வயசில். அதாவது ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அவன் இந்த மாதிரியான சில சடங்குகளை பார்த்தானா அன்றைக்கி அவன் வந்து மனிதனாக ஏன் வாழ்கிறோம், மன்னராக நம்ம ஏன் இருக்கோம், செல்வங்கள் மேலே வந்து இது இல்லாமல் துறவியாக போயிடுவான் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன் ஓ அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆகணும்னு வந்து கடவுளோட படைப்பான்னு தெரியல. ஸோ நானும் இப்போ இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேறி போகணும் போல், என் கூட்டாளிகளை பார்த்துட்டேன், என்னோட திருநர் சமுதாயத்தை பார்த்துட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் போகணும் போல், நான் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் ஓடிட்டேன். அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், இல்லை எப்படி நான் போய் அங்கே போய் வாழ போகிறேன், எதுவுமே யோசிக்கல. என்னோட தேவை, முதல் தேவை இங்கேருந்து கிளம்பணும், போகணும். அது ஒன்று தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. நான் அப்புறம் பம்பாய்க்கு ஓடிட்டேன். அந்த கதைகள் நாங்கள் நிறைய பார்த்தாச்சு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ எத்தனையோ இடத்துல வந்து நம்ம டவுன் ஆயிருப்போம், ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். சொசைட்டி நம்மளை ஒரு விஷயமா பார்த்துருப்பாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கல அந்த டைமில். ஒரு காலத்தில் எப்போவுமே இவங்கன்னா இந்த தொழில் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒண்ணு யாசகம் கேட்பாங்க, இல்லைன்னா வந்து பாலியல் தொழிலுக்கு போவாங்க. இப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் இவங்க மேல எப்பவுமே இருந்துச்சு. அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இவங்களுமே வச்சுட்டே இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் மாறி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு பாஷை தெரியாத ஊர்ல போயிட்டு அங்க கஷ்டப்பட்டு அங்க வித்தியாசமா பார்த்திருப்பாங்க. இங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனா இவ்வளவு வருஷங்கள் நம்ம கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஒரு இடத்துல நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. இதுக்காக தானே நம்ம ஏங்கி இருக்கோம், நம்மள பார்த்தா பொண்ணுங்க இவங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு சத்தியமா அது சொல்ல வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்குமே நான் எப்படி அதை வந்து நான் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். நம்மளை இப்படி சொல்ல மாட்டாங்களா, இப்படி பேச நானும் இல்லை, என்னோட சக திருநங்கைகள் யோசிக்கிறது இதுதான். நம்மளை ஒரு நிமிஷம் எங்களை வந்து இப்படிதான் சொல்லணும், அப்படி ஒரு பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொன்னாலே அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் வராது. ஏன்னா நாங்கள் அதை தானே எதிர்பார்க்குறோம், இவங்ககிட்ட இருந்து வர்ற ஆன்சரே அதுதான். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லும் போது அன்றைக்கி ஃபுல்லாக ஐயோ நம்மளை பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. என் ஃப்ரெண்டே ஒருத்தி வந்து சொல்லுவா, அந்த அண்ணன் வந்து எனக்கு பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு தெரியுமான்னு சொன்னால் ரொம்ப. ஆனால் பொண்ணு மாதிரி தான் எனக்கு அவள் பொண்ணு மாதிரி தான் தெரியுறான். ஸ்டில் அவங்க சொல்லிட்டா சொல்லி அவன் சந்தோஷம் போடும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். சார் நம்ம இதுதானே எதிர்பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு அது கிடைக்குங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாரும் பெண்ணை விட நீ அழகாக இருக்க, உன் அழகு செம்ம அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது அதை நான் சத்தியமாக என்னால் அதை ரெகனைஸ் பண்ணவே முடியல. எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கேன், ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் கீழே வரல, நான் மேலே மிதந்துட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் இப்போ வந்து
ச்சே இவ்வளவு அழகா இருக்காங்க. அதுலயுமே நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இவங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம். அந்த கூவகம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னு வேற சொல்லியிருந்தீங்க. கூவகம்க்கு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த திருவிழாக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஆனா அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பார்த்து இவங்க அழகா இருக்காங்க, இவங்க போனா இவங்க தான் வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து வரும்போதே சொன்னாங்க, எங்க ஸ்டேஜ் ஏற போறீங்களான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல நான் பார்ட்டிசிபேட், எனக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க, அதுல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் கலந்துக்கிறக்காண்டி போனேன். இல்லை இந்த வருஷம் நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு குறும்படை நடிகைக்கான விருது அங்கே கொடுக்கறதுக்காண்டி வச்சுருந்தாங்க எங்களோட அசோசியேஷனில். ஸோ அதுக்காக தான் நான் கலந்துக்கிறதுக்காண்டி போனேன் அந்த சாரீ கட்டிட்டு. நான் நடந்து போகும்போதே என்னை வந்து வீடியோ எடுத்தாங்க. எனக்கு தெரியாது இவங்க வைரல், எனக்கு அதுவும் தெரியாது. நான் எப்பவும் போல் நார்மலாக சாரீ கட்டிட்டு தான் நடந்து போனேன். ஹாய் சொல்லி வணக்கம் சொல்லிட்டு எப்பவும் போல் உள்ளே போயிட்டேன். என்ட்ரிலாம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு எனக்கு அது வரைக்கும் தெரியாது எனக்கு அவர் போட்டு வைரல் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்த நாளும் சாரீ கட்டிட்டு வயலட் கலர் சாரீ கட்டிட்டு வந்தேன். சும்மா ரவுண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டேன். 2 நாள் ஃபங்க்ஷன் நடந்துச்சாங்க. அடுத்த நாள் தான் தெரியும் நான் வைரல் ஆயிருக்கேன்னு சொல்லி. மைக்கு கோயிலில் கொடுக்கும்போது நீங்கள் வைரலாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே காட்டுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்க்குறேன், ஏன்னா ஃபோன் அங்கே போனால் அங்கே ரொம்ப நாட் ரீச்சபிள், டவரே கிடைக்கல, ஃபோனே யூஸ் பண்ணிக்கல. ரொம்ப கும்பலாக இருக்குன்னு சொல்கிறனால ஃபோனில் யூஸ் பண்ண வேணாம், ஏதாவது மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதான் சொன்னாங்க, நீ ஏறியிருந்தால் கண்டிப்பாக நீ கிரவுண்ட் ஜெயிச்சுட்டு வந்திருப்ப அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஏறினதை விட சந்தோஷம் நீங்கள் சொல்கிறது அதுதான், எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது இதுவும் என்னோட ஃபேவரட் சாரீ தான், பிளாக் சாரீ. நான் அதிகமாக விருப்பப்பட்டு கட்டுறது. எனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளாக் எடுத்துருவேன். ஏன்னா பிளாக் எல்லாத்துக்குமே பிளாக்னா உயிர். அந்த இதில் வந்து எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ, பிளாக் சாரியும். ஸோ இதுலேயும் என்னோட இது இருக்குது. நான் நிறைய சாரீஸ் இருக்குது, உங்களுக்காக நான் கொஞ்சம் சாரீ மட்டும் காட்டுறேன். ஓகேவா? செகண்ட் ஒன் எல்லாத்துக்குமே பிடிச்ச என்னோட ஃபேவரட் சாரீ. ஒயிட்ல கேரளா சாரீ. இது வந்து என்ன நிறைய பேர் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, நீங்க மலையாளியான்னு தான் எனக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்ததும் வந்துட்டு நீங்க மலையாளி தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போது என்னடா மலையாளியான்னு கேட்குறாங்க. நானும் சொல்லிட்டு சரி அம்மா நான் மலையாளி தான் அப்படின்ட்டு கூட வந்துடுவேன் ஒரு டைம். ஏன்னா எனக்கு மலையாளம் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில இடத்துக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கேரளா சாரீ வந்து வியர் பண்ணிடுவேன் உடனே. ஸோ அதனால இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க சாரி கலெக்ஷனே வந்து ரொம்ப எலகண்டா, ரொம்ப அப்படியே காட்டன். நான் வந்து அதிகமா சில்க் சாரீஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கட்டுறது பாதி வந்து காட்டன் கலந்துருக்கிற சாரியை தான் கட்டுவேன். எனக்கு காட்டன் மேல ஒரு ரொம்ப இது பிடிக்கும், ஆர்வம் அதிகம் அது மேல தான் ஜாஸ்தி. அது கட்டணும்னு. இது கிரீன் சாரீஸ். உங்க சாரி கலெக்ஷன் நான் இங்க இருந்து பாக்குறப்பவே தெரியுது, ரொம்ப எலிகண்டா, சிம்பிளா. நமக்கு வந்து போட்டா நம்ம அதுல அழகா தெரியும், அது மாதிரி தான் நீங்க எடுத்திருக்கீங்க எல்லாமே. இது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பங்காளிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாரீ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது எனக்கு ஒரு தனியாக ஆசை. இது கட்டும் போது பங்காளின்னு சொன்னாங்க, பங்காளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி. ஓகே, இது என்ன ஃபேப்ரிக்? நல்லா ஃபர்ஸ்ட் காட்டினதோட கொஞ்சம் நல்லா. இது வந்து எப்படின்னா சில்க் காட்டன் தான். இது வந்து எனக்கு மலேசியால எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி எடுத்து கொடுத்தா. மலேசியால இருந்து சாரி, பெங்கால், மலேசியா, ஆல் ஓவர் உங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் இருக்கு. எஸ், மலேசியா போயிருக்கும் போது என் ஃப்ரெண்டு அங்கே வாங்கி எனக்கு கொடுத்தது. நாங்கள் கட்டி நான் வீடியோ போட்டிருப்பேன். மலேசியாலே கட்டி உடனே வீடியோ போட்டுட்டேன் நான், சரி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டேன். இது எப்பவுமே கட்டுற மாதிரி எனக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நம்ம பையன் சேனலில் எல்லோ சாரீ கட்டிட்டு வெளியில் வருவேன், ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சாரீ என்னோடய ஃபேவரட் சாரீ. இதெல்லாம் இது வந்து நயன்தாரா மேம் வந்து ரெட் புடவைங்க சார், கலெக்ஷன் வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சாரி வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுல. அவங்க சாரி எல்லாம் பார்த்து நான் ஆசைப்படுவேன் அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சாரி மேல ஒரு நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒருத்தவங்க சாரி பார்த்துட்டு நான் அந்த சாரி தேடிட்டே இருப்பேன் எங்க கிடைக்கும்னு. ஸோ நீங்க உங்களோட சாரி பட்ஜெட்லாம் என்னவா வச்சிருப்பீங்க? நான் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினதே கிடையாது. மிஞ்சி போனா 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு சில சாரீஸ் எடுப்பேன் ஃபங்க்ஷன்னா. மற்ற டைம் எடுக்கிற எல்லா சாரியுமே வந்து 450 350 அந்த மாதிரி லெவல்ல தான் எடுக்கிறேன். ஓகே, சோ நீங்க இப்ப இங்க நம்ம ஊர்ல வந்து நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த ஷாப்ல சூப்பர் சாரி கிடைக்கும்னா என்ன ஷாப்? எனக்கு நான் இங்க போய் பாத்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியா நல்லா இருக்கும். ரங்காச்சாரி மயிலாப்பூர்ல இருக்கு, ரங்காச்சாரின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்திருக்கேன் சாரீ, ரொம்ப எனக்கு பிடிக்கும். அடுத்து நம்மளோட போத்தீஸில் எடுப்பேன், அங்கேயும் எனக்கு சாரீ கலெக்ஷன் பிடிக்கும். வடபழனியில் ஒரு அக்கா ஒரு சின்ன கடை போட்டு அந்த அக்கா சாரீஸ் வைக்கிறாங்க, செம்மையாக இருக்கும். ஜாயிண்ட் சாரின்னு சொல்லுவாங்க அது பேர். அங்கே போய் எடுத்து கட்டுவேன். ஜாயிண்ட் சாரீ 250 350 லெவலில் தான் இருக்கும். ஸோ நான் கட்டுற சாரீஸ் எல்லாம் அதுதான், அங்கே தான் எடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப கம்மி விலையில் பண்ணி தருவாங்க அந்த அக்கா வடபழனியில். ஓகே, நம்ம சாரிங்க வரப்போ வந்து
ரொம்ப ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகிற சாரி நம்ம அம்மாவோட சாரி தான். எஸ். உங்ககிட்ட இன்னும் அம்மாவோட சாரி இருக்கா? இருக்கு. அம்மா எனக்கு கொடுத்த சாரி இன்னும் வச்சிருக்கேன். நான் எப்பமாச்சும் வேணும்னா அதை எடுத்து கட்டுவேன், அந்த சாரி எடுத்து மட்டும். அம்மா எனக்கு முதல்ல கொடுத்த சாரிங்கிறனால பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன். நான் எங்களுக்காக அதை காட்ட முடியுமா? அந்த சாரிவா சரி நான் காட்டுறேன் கண்டிப்பா. இது எங்க அம்மா எனக்கு கொடுத்த முதல் சாரி, ஃபர்ஸ்ட் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரின்னே சொல்லலாம். எங்க அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இது வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்படி ஆன பிறகு வாங்கி கொடுத்த முதல் சாரி. ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இதுதான் நான் வச்சுட்டு கட்டுறதில்லை, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன் அயன் பண்ணி. ஏன் ஒரு வாட்டி கூட கட்டல? எனக்கு அது எங்க ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் பத்திரமா இருக்கட்டும், என்னைக்கும் அது என் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அம்மா சொல்லுவாங்க சாரி இருக்குதா இல்லையா, நம்ம எப்பவுமே காட்டுவேன் அம்மாட்ட, இங்கே பாரு நீ எடுத்து கொடுத்த முதல் சாரிம்மா அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய நம்மளுக்கு அது சீர் மாதிரி எனக்கு நினச்சிக்கிட்டேன். அம்மா கொடுத்த முதல் சீர் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் இதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ மாற்றங்கள் பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்க்குறவுமே தெரியுது எவ்வளோ தூரம் நம்ம சமூகம் மாறி இருக்கலாம். இந்த மாற்றம் இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்துச்சுன்னா மொத்தமாகவுமே மாறிடும். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய அழகான விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட ஒரு புரிதலும் உங்களோட ஒரு ஃபீலிங்ஸையுமே இந்த இடத்துல நீங்கள் காட்டிக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.